பென்ஸ்னு எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படுற சண்முகம் முன்னாள் சினிமா ஃபைட் மாஸ்டர். இப்போது கேரளாவில் வாழ்ந்து வராரு. அவரோட மாஸ்டர் அவருக்கு கொடுத்த பழைய டப்பா காரை வச்சு சவாரி ஓட்டி அவரோட குடும்பத்தை இப்போ நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அந்த காரை அவர் குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். அவரோட பசங்களுக்கு கூட அந்த காரை ஓட்ட அவர் விட்டுறதில்ல. ஒரு நாள் அவரோட பையனோட பையனும் சேர்ந்து காரை வெளியே எடுத்துகிட்டு போய் ஒரு கல்லில் முட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. கடுப்பில் பையனை ஓங்கி அரைஞ்சிட்றாரு. ஸோ பையன் வீட்டை விட்டு போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கிடுறான். அதே நேரம் பார்த்து இவரோட மாஸ்டர் இறந்துட்டாருன்னு இவருக்கு கோல் வர காரை கொண்டு போய் கேரேஜில் விட்டுட்டு மாஸ்டர் ஃபியூனரலுக்காக சென்னை கிளம்பிடுறாரு. ஸோ வந்து பார்க்கும்போது அந்த ஒரே நாளில் இவரோட வாழ்க்கை தலைக்கீராக மாறிடுது. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற படம் தொடரும். ஊருக்கு வந்த பிறகு தான் பேங்க்ஸுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா, கேரேஜில் விட்டு அவரோட காரில் கேரேஜில் வேறு செய்கிற பையன் கஞ்சா கடத்தி அந்த பையனை அரெஸ்ட் பண்ண போகும்போது காரை விட்டுட்டு போலீஸ் அடிச்சுட்டு அந்த பையன் தப்பி ஓடிடுறான். ஸோ அவன் மேலே உள்ள கடுப்பில் போலீஸ் காரை பிடிச்சி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ யாரோ பெரிய மனுஷன்ட்டெல்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசி வரைக்கும் இவரால் காரை மீட்க முடியல. ஸோ இவர் ஒரு முடிவு பண்ணி நைட்டில் போயிட்டு இன்ஸ்பெக்டரை சந்திக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உடனே காரை கொடுக்க சொல்லிடுறாரு. ஆனால் அந்த காரை பிடிச்சி வச்சுருக்க சப் இன்ஸ்பெக்டர் பென்னியோ காரை தாரதா இல்லை. அப்போது இன்ஸ்பெக்டர் காதில் போய் பென்னி ஏதோ சொல்ல இன்ஸ்பெக்டர் இவரை பார்த்து, சரிப்பா, பக்கத்து வரைக்கும் ஒரு சவாரி இருக்குது, எங்களை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா நீ கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு ஸ்டேஷனில் உள்ள ஏட்டையாவோட தங்கச்சியோட கல்யாணம். ஸோ கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒன்று அனுப்பிடுறோன்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து இவரோட பையனும் இன்னும் கோவிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராமல் இருக்கான். ஸோ வேறு வழி இல்லை, போலீஸ்காரங்களுக்கு தானேன்னு சவாரி ஏற்றிக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. கல்யாணம் முடிஞ்சது இவர் திருப்பி அனுப்பாமல் 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஒரு காட்டு பகுதியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, போன்னு வற்புறுத்தி இவரை கூட்டிகிட்டு வராங்க. இடையில தான் வச்சு இவருக்கு தெரியுது இவர் கார் டிக்கிக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்க விஷயம். ஏட்டோட தங்கச்சி ஒரு பையன் டிஸ்டர்ப் பண்ணால் அவனை தான் அடித்து கொலை பண்ணியிருக்கோம், அவனை புதைக்க தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீ சப்போர்ட் பண்ணாட்டி உன்னை சேர்த்து இதில் மாட்டி விட்டுருவோன்னு இன்ஸ்பெக்டர் இவரை மிரட்டுறாரு. வேறு வழியே இல்லாமல் அங்கே போயிட்டு திரும்பிடுறாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சந்திக்கவே இல்லை. ஸோ இப்போ பையனை காணலை. 2 நாளாக பையன் வீட்டுக்கு வரல. இந்த விஷயத்தை போயிட்டு இன்ஸ்பெக்டரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்து அவரோட கார் டிக்கியை சுத்தம் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா, இறந்து போன அந்த பையனோட பர்ஸ் கிடக்கு. இது நமக்கு தேவைப்படாதுன்னு தூக்கி காட்டுக்குள்ளே எரிஞ்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து கேரேஜில் ஒரு கார் விட்டுட்டு போனார்ல, ரிப்பேர் இருக்குது, அந்த பையன் போலீஸ் அடிச்சுட்டு ஓடிடுறான்ல, அந்த பையனையும் காணலன்னு அவனோட அம்மா போலீஸுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை போலீஸ் மேலே இவன் கையை வச்சனால அவனை தான் அடித்து போலீஸ் கொலை பண்ணியிருப்பாங்களோட சந்தேகத்தில் இவர் அந்த பர்ஸை தேடி போயிட்டு எடுத்து பார்க்குறாரு. இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னென்னா, அந்த பர்ஸில் இருக்கிறது இவரோட பையனோட ஃபோட்டோ. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, போலீஸ் அடித்து கொலை பண்ணியிருக்கிறது இவரோட பையன். இவரோட கார் வண்டியிலே ஏற்றிட்டு போயிட்டு அவனையும் புதைச்சிட்டு வந்திருக்காங்க. கோவத்தின் உச்சத்துக்கே போன இவரோட காரில் வந்து அந்த ஏட்டையாவை தூக்கிடுறாரு. அவனை போட்டு அடியோடின்னு அடித்து கேட்க அவனுக்கு இது எதுவுமே தெரியலை. ஸோ ஏட்டையா என் கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு இன்ஸ்பெக்டரை அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் இவர்கிட்ட அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, இன்ஸ்பெக்டரோட பொண்ணை பென்ஸோட பையன் லவ் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரோட காதலையும் பிரிக்க முடியாமல் தான் அந்த மோசமான இன்ஸ்பெக்டர் பென்ஸோட பையனை அடித்தே கொலை பண்ணியிருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷனில் பாடியை எங்கே வைக்கலான்னு தேடும்போது ஸ்டேஷனில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் பென்னி அந்த பாடி எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே போகிறாரு. ஏதாச்சும் ஒரு வண்டியில் போட்டு பூட்டிடலான்னு பார்க்கும்போது அங்கே தான் போலீஸ் சீஸ் பண்ண பென்ஸோட பழைய டப்பா கார் கிடக்கு. டப்பா கார் தானேன்னு அந்த காரோட டிக்கிக்குள்ளே வச்சு பாடியை க்ளோஸ் பண்ணிடுறாரு. தான் பென்ஸும் கார் எடுக்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து பென்ஸை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்னென்னா, பென்ஸோட பையன் பென்ஸுக்கு பிறந்தவன் இல்லை. அந்த பையனோட அப்பா இறந்த பிறகு தான் அவங்க அம்மாவை பென்ஸு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை வெளியே சொன்ன இன்ஸ்பெக்டர் பென்ஸு தான் இந்த பையனை பிடிக்காம இந்த பையனை கொலை பண்ணிட்டதா ஒரு கதையை எடுத்து விட்டுறாரு. அதே நேரம் ஸ்டேஷனில் கஸ்டடியில் இருக்க பென்ஸை கொலை பண்ணுறதுக்கு ஒரு டீமும் அனுப்புகிறாரு. ஸோ அங்கேருந்து தப்புற பென்ஸு தன்னோட பையன் சாவுக்கு காரணமாக இருந்த தன்னோட பையனை கொலை பண்ண இன்ஸ்பெக்டரையும் சப் இன்ஸ்பெக்டரையும் கொலை பண்ணி அந்த காருக்குள்ளேயே வச்சிடுறாரு. கடைசியாக பென்ஸ் என்ற சமூகத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது.